ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 30 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு 2 யுத்தக்களங்கள். கலாத்தியர் 5 17-18 சொல்லுகிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் 2 வல்லமைகள் இடைவிடாமல் போராடுகின்றன. ஒன்று மாம்ச இச்சையின் வல்லமை, அடுத்தது தேவ ஆவியின் வல்லமை. இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணானவை. தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கூட 2 வல்லமைகள் போராடுகின்றன. ஒன்று ஆதாமின் கீழ்ப்படியாமையின் சுபாவம், அடுத்தது 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் சுபாவங்கள். ஒன்று தோல்விக்கு நேராய் வழி நடத்துகிறது, அடுத்தது ஜெயத்திற்கு நேராய் வழி நடத்துகிறது. ஆபிரகாமுக்குள்ளாக சந்ததிகள் 2ஆய் பிரிந்தன. ஒன்று மாம்சத்துக்குரிய சந்ததி, அடுத்தது ஆவிக்குரிய சந்ததி. ஒருவன் இஸ்மவேல் என்பவன், அவன் ஆகார் என்னும் அடிமை பெண்ணின் புத்திரன். மற்றவனோ ஈசாக்கு என்பவன், அவன் சாராளுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பிறந்த சுயாதீன புத்திரன் ஆவான். இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்றும் அவனுடைய கை எல்லாருடைய கைக்கும் விரோதமாய் இருக்கும் என்றும் தேவன் அவன் பிறக்கிறதற்கு முன்னே அறிவித்திருந்தார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாகிய ஈசாக்கோடு தன்னுடைய உடன்படிக்கையை செய்வதாகவும் அவனால் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் முன்னறிவித்தார். ஆபிரகாமின் அந்த 2 குமாரர்களும் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கும் 2 சுபாவங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராய் யுத்தம் செய்கின்றன. இவை 2ம் வெவ்வேறு பிரமாணங்களாகும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று ரோமர் 7:22-23 குறிப்பிடுகிறார். இந்த பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? அதற்கான பதிலை ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8 முழுவதிலும் காணலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ரோமர் 8:2. ஆம், ஆவியின் பிரமாணமே விடுதலையின் பிரமாணம். ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நமக்கு தேவை. அதுதான் கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை, அதுதான் கிறிஸ்துவின் இரத்தம், அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இவை மாம்சத்தை மேற்கொள்ளவும் வெற்றி சிறக்கவும் நமக்கு உதவியாயிருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் மாம்சத்தின் வல்லமையை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழுங்கள். ஜெப ஜீவியம் செய்வதன் மூலம் ஜெய ஜீவியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நினைவிற்கு, குமாரன் அதாவது இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 37, 38 மற்றும் 39 மாலை 2 பேதுரு 2 அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற்று ஜெயமுள்ள வாழ்க்கை
வாழுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.